ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியின் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் இந்த உலகத்தில் உள்ள சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகர்த்தாவாகிய ஜீவனுள்ள தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சொத்தரிக்கின் ராஜா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், சொத்தரிக்கிறோம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தன்னை தகுதியுள்ளவனாக இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளது என்று பார்க்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, இந்த சபையினுடைய சத்தியங்கள், பரிசுத்த வேதாகமத்தினுடைய தீர்க்க தரிசனங்கள், ஆண்டவரே, இந்த சபையை நீர் சாபித்த ஆண்டவரே தாசனாகிய சகையை மோசஸ் அவர்களை கொண்டு சாபித்த அந்த சபையினுடைய சத்தியங்கள் உலகமெங்கும் பரம்பி மகிமைப்படும்படியாக உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க. கேட்ட விண்ணப்பங்கள் சுருக்கம், கேளாத நன்மைகளை உன்னதத்தின் ஆசீர்வாதங்களின் சம்பந்தமாய் கட்டளையிட வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் இரட்சகர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமான பெரியோர்களே, தாய்மார்களே, தேவாலய பாட்டுகள் அலறுதலாக மாறும், புலம்பலாக மாறும் என்று ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்திலும் ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 10ஆம் வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலிருந்து 21வது வசனங்கள் வரையிலும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசையின் மூலமாக ஒரு பாட்டை எழுதி கொடுக்கிறார். இந்த பாட்டு கடைசி நாளிலே உங்களை நியாயம் தீர்க்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் சங்கீதக்காரனாகிய தாவீது 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயில் கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். பாடலுடைய சத்தியங்களை கேட்டு பயப்படக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் உண்டாகும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. உலகத்தில் உள்ள பாடல்களை கேட்டு யாரும் பயப்பட மாட்டார்கள். ஆனால் வேத வசனத்தினுடைய வசனங்களின் மூலமாக எழுதியிருக்கிற பாடலை கேட்கும்போது பயப்படுவார்கள். உலகம் முடிவு வரும் முன்னே நடக்கும் செய்தி கேளும், பயங்கர செய்தி கண்டு பார்த்தறிந்து தேடும். கிறிஸ்து பாகவன் தான் ஒலிவ மலையில் இருக்க, சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்தார் பாரும். உம்முடைய வருகை உலகத்தின் முடிவு, எச்சரிக்கையாயிருந்து நல்வழியை தேடும். கிறிஸ்து பாகவன் பேரை சொல்லுவார்கள் பாரும், பொருள் தேட வஞ்சக வழிகள் பாரும் பாரும். யுத்தங்களும் யுத்தங்களின் செய்தி கேட்பீர் பாரும். கலங்க வேண்டாம், கிறிஸ்துநாதர் சொன்னபடி செய்தால் ஜனத்திற்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பும் பாரும். ராட்சியத்திற்கு விரோதமாக ராட்சியம் எழும்பும். பூமியின் குடிகளிலே 10 மீதி என்று உரைத்தார் பரமநாதன் கவலை வைத்து தேடும். இப்படி வேத வசனங்களின் மூலமாக எழுதியிருக்கிற பாடலுடைய சத்தியங்களை இந்த உலகத்தினுடைய ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த ஊழியக்காரரை கொண்டு தேவனாகிய கர்த்தர் இந்த பாடலுடைய சத்தியங்களை வெளிப்படுத்தும்படியாக எழுதி வெளிப்படுத்துகிறோம். இதற்கு ஆதாரமாக சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், சங்கீதம் 47ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள், சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், சங்கீதம் 96ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே கிராமத்தில் குடியிருந்து கண்மலை என்ற கிறிஸ்துவனிடத்தில் கெம்பீரிப்பார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 43:21 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 137ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வரையிலும் அங்கே எங்களை சிறைபிடித்தவர்கள் எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சியோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்திலே மீரியாம் என்னும் தீர்க்கதரிசியோடு தன் கையிலே தம்பர் எடுத்துக்கொண்டாள். சகல இஸ்ரேலும் தம்பரோடு நலத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மீரியாம் பிரதிவசனமாக
கர்த்தரை பாடுங்கள், மகிமையாக வெற்றி சிறந்தால் குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தண்ணினார் என்று பாடினார்கள் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே இவ்விதமாக கர்த்தருக்கு புது பாடலை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் இந்த பாடலினுடைய சத்தியங்கள் வெளிப்படும்படியாக வேதவசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவனுடைய கிரிகைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவனுடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே அங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிய இந்த தீர்க்க தரிசனங்கள் ஒரு காலம் ஒளிந்து போகாது. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இதை கேட்கிற மக்கள் இந்த சத்தியத்தை கேட்டு பிரயோஜனப்படும்படியாக தேவன் பேரால் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.